வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அலெக்சாண்டர் போப் எழுதின ரேப் ஆஃப் த லாக்கில் கேண்டோ 2ல் லைன்ஸ் 125லேருந்து 178 வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. இந்த கேண்டோவில் பெலிண்டா வந்து ஒரு படகுல வந்து போயின்ட்டுருக்காங்க. அவங்க ரிவர் தேம்ஸை வந்து தாண்டி போயின்ட்டுருக்காங்க. அவங்களோட அழகை அவர் வர்ணிக்கிறாரு. அப்போ முக்கியமாக அவங்க கழுத்தில் போட்டிருக்கிற ஒரு க்ராஸ், அந்த நெக்லஸை வந்து வர்ணிக்கிறாரு. அதை பார்த்தா ஜூஸும் இன்ஃபிடல்ஸும் கூட வந்து அந்த க்ராஸை வந்து கிஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களாம். ஏன்னா அவளுடைய அழகுக்கு அவ்வளோ அழகு சேர்க்குற அந்த க்ராஸ் அங்கே இருக்குது. அதே மாதிரி பெலிண்டாவும் எல்லாரையும் பார்த்து ஒரு புன்னகையோடு அப்படியே அமர்ந்திருக்கா. யாரும் ஒருத்தரை மாத்திரம் பார்க்குறது, ஒருத்தரை போகிற கணிக்கிறதுன்னு இல்லாமல் எல்லார் மேலேயும் அவளுடைய அன்பான கண்கள் போகுது. அது மாத்திரம் இல்லை, அவள் கண்ணை வந்து பிரைட் அஸ் அ சன், சூரியன் போல் பிரகாசமாக இருக்குது அவள் கண் அப்படின்றாரு. அவள் முகம் எவ்வளோ அழகுன்னா, ஒரு பெண்ணுக்குரிய அம்சங்கள் ஏதாவது ஒரு குறைபாடு அவகிட்ட இருந்தால் கூட அவள் முகத்தை பார்த்த உடனே அந்த குறைபாடே யார் கண்ணுக்கும் தெரியாது, அவள் அவ்வளோ அழகாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கூந்தலை பற்றி சொல்கிறாரு. அந்த கூந்தல் எப்படின்னா, அங்கே வந்து 2 ஒரு கொத்து முடிகள் மட்டும் அப்படியே சுருளாக இருக்கான். அதை பார்க்கும்போது எந்த ஆணுக்கும் வந்து நம்ம இவங்களுக்கு அடிமையாகவே ஆயிடலாம் நினைக்கிற அளவுக்கு அந்த கூந்தலோட அழகு இருக்கான். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஆளில் தான் பேரனும் ஒருத்தர். அவர் இன்றைக்கி என்னன்னா ஒரு முடிவோடே வந்திருக்காரு. அந்த கூந்தல் இருக்கிற 2 சுருள், அதில் ஒரு சுருளையாவது அதாவது ஏமாற்றியோ இல்லை வந்து பலத்தை பயன்படுத்தியோ நம்ம எடுத்துன்னு போயிடணும் அப்படின்ற முடிவோடு தான் வந்திருக்காரு. இதுக்காகவே காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து அவர் யாகம் ஒன்றை வந்து நடத்தி, அந்த யாகத்தில் வந்து ஃப்ரெஞ்ச் ரொமான்சஸ்ஸு, காட்டஸு, க்ளவுஸு, லவ் லெட்டர்ஸ், இப்போ யாகத்தில் நம்ம என்னெல்லாம் போடுவோம் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ காதலுக்காக அவர் வந்ததுனால காதல் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அந்த யாகத்தில் வந்து காணிக்கையாக போட்டு அவர் வேண்டியிருக்காரு. அந்த கூந்தல்லேருந்து ஒரு இதை வந்து நான் வெட்டி எடுத்துன்னு வந்துடணும், அதுக்கு நீங்கள் தான் எனக்கு துணை புரியணும்னு சொல்லிட்டு, எப்படி வந்து ஒரு போருக்கு வந்து மன்னர்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு யாகம் செஞ்சு வெற்றிக்காக வந்து யாகம் செய்வாங்களோ அந்த மாதிரி அவர் செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படின்றாங்க. இப்போ போட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, ஒருத்தரை தவிர. அது யாருன்னா ஏரியல். ஏன்னா ஏரியலோட மனசில் ஏதோ ஒன்று தப்பு நடக்க போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிடுச்சு. அதை வந்து எப்படியாவது தடுத்தணும், பெலிண்டாவை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் ஏரியலோட மனசில் இருக்குது. அதனால் அவர் இருக்கக்கூடிய சில்ப்ஸ்னு அந்த குட்டி குட்டி தேவதைகள், அவங்க எல்லாரையுமே வந்து அந்த படகுக்கு கூப்பிட்றாரு. எல்லாமே வந்துட்டாங்க. அதாவது வேறு வேறு வகையான சில்ப்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. இப்போ ஏரியல் அவங்கள பார்த்து எல்லாம் கூப்பிட்றாரு. சில்ப்ஸ் அண்ட் சில்பெட்ஸ் டு யோர் சீஃப் கிவ் யர். சீஃப் இயர்ன்றது ஏரியல் தான். அவர் சொல்கிறாரு, நான் உங்களுடைய தலைவர் பேசுகிறேன். இப்போ வந்து போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீரர் கையில் வந்து மன்னர் பேசுவார் இல்லையா, அவங்களுக்கு ஒரு இந்த வீர உணவு நாட்டுப்பற்று வரத்துக்காக. அந்த மாதிரி இப்போ ஏரியல் வந்து எல்லா ஸ்டெப்ஸ்களும் பேசுகிறாரு. எப்படின்னா, ஃபேஸ், ஃபேரிஸ், ஜீனி, எல்ஸ் அண்ட் டீமன்ஸ் ஹியர். இங்கே இவங்க எல்லாம் இருக்காங்க, ஃபேரிஸ் இருக்காங்க, ஜீனி இருக்காங்க, எல்ஸ் இருக்காங்க, டீமன்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாருமே கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து இத்தனை நாள் வரைக்கும் அவங்க என்னென்னலாம் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது சில பேர்லாம் வந்து இந்த பிளானட்ஸ் எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறது, சில பேரோட பணி வந்து இந்த வெதரை வந்து க்ரியேட் பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ பெரிய பெரிய வேலைகளை செய்கிறவங்க, அதாவது இந்த உலகத்தையே காக்கக்கூடிய அந்த தேவதைகள்லாம் தான் இப்போ இறங்கியிருக்காங்க. இப்போ அவங்களோட பணி என்னென்னா இந்த அழகான தேவதையான பெலிண்டாவை பாதுகாக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். என் மனசுக்குள்ளே ஒன்று தோணுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது, பயங்கரமாக நடக்க போகுது, ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியல. அது எதுவும்னா இருக்கலாம். அதாவது பெலிண்டா தன்னுடைய கன்னித்தன்மையை இழக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா அவளுடைய புது ட்ரெஸ்ஸில் கரை படியலாம், அவள் மனசை யாருக்காவது பறி கொடுக்கலாம், இல்லை வந்து அங்கே ஒரு நடன நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, அதில் அவளோட நெக்லஸ் கூட தொலைக்கலாம். அதாவது பெரிய நிகழ்வுலேருந்து ஒரு சாதாரண நிகழ்வு கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது நடக்காமல் நம்ம வந்து பெலிண்டாவை பாதுகாக்கணும். அதனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் அவர் ஒரு வேலையை சொல்கிறாரு. ஜெப்ரிட்டாவுக்கு வந்து அவளுடைய ஃபேனை பார்த்துக்கோ, ப்ரில்லியண்ட்டாவுக்கு அவளோட கம்மலை பார்த்துக்கோ, மோமெல்ட்டாவுக்கு அவளுடைய வாட்சை பார்த்துக்கோ, கிறிஸ்பாவை பார்த்து நீ அவளுடைய தலைமுடிய கூந்தலை வந்து பார்த்துக்கோ, நான் வந்து பெலிண்டாவுடைய நாயான ஷாக்கை வந்து பார்த்துக்கிறேன்னு ஏரியல் வந்து ஆளாளுக்கு ஒரு ஒரு கடமையை வந்து ஒதுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 50 சில்ப்ஸை கூப்பிட்டு பெலிண்டாவோடைய பெட்டிக்கோட்டை, அந்த பெட்டிக்கோட்டை வந்து போப் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, 7 fold fences stiff with hoops and armed with ribs of veil, the silver bound with a wide circumference. அதாவது நல்லா பறந்து விரிஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவளோட பெட்டிக்கோட்டை 50 சில்ப்ஸ் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கடமையிலேருந்து யாராவது தவறுனீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிற தண்டனை ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்துறாரு. எல்லாரும் கேட்டுட்டு அவங்களோட கடமை உணர்ந்து அவங்கவுங்க என்னென்ன செய்யணுமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க இடத்துல போய் நின்றுட்டு எல்லா சில்ஸும் இப்போது ஏரியல் சொன்ன அந்த விஷயம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு படப்படப்போடு அப்படியே காத்துன்னு இருக்க மாதிரி இந்த கேண்டோ 2ல் இந்த லைன்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.